என்னம்மா இருக்குன்னு நினச்சிங்க, எங்கள் ஊர் தேர் திருவிழா வாயில் சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு வீடியோவையும் பார்த்துட்டே இருக்கேங்க. கோவில்பட்டினாலே இந்த தீர்த்தம் தேரோட்டங்கிறது முக்கியமான ஃபெஸ்டிவலுங்க. எந்த ஊரில் இருந்தாலும் எங்கள் கோவில்பட்டிக்கு வந்து சும்மா சிறப்பாக கொண்டாடுவாங்க. மக்களோட எண்ணிக்கையை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ அழகாக கொண்டாடுற ஃபங்க்ஷனுக்கு நான் போயே கிட்டத்தட்ட 18-19 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது வருஷம் 2 வாட்டி இல்லைங்க, 3 வாட்டி 4 வாட்டின்னு போவோம். எப்போ மஸ்கட் வந்தனோ அதோட சரி. 2011 ஏப்ரலில் அங்கே இருந்தேன். பட் ஆனால் அப்போ அனுஷ்கா டெலிவரி ஆனதுனால என்னால் போக முடியல. பட் எப்படா அங்கே போவோம், இந்த ஃபங்க்ஷனை போய் ஒரு வாட்டியாச்சும் அட்டன் பண்ணணும்னு ஆசை அப்படியே அவ்வளோ துடிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து மனசை அப்படியே வந்து ஆற்றிக்கிறது. இதில் எங்கள் அம்மா வேற போயிட்டு ஃபோட்டோஸை போட்டு அனுப்பி விட்டுட்டே இருக்குமா, ஐயோ அப்படின்னு டெம்ட் ஆகிட்டே இருக்கும். இருந்தாலும் நாங்களும் வருவோம் கோவில்பட்டிக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஆற்றிக்கிறது. அதுக்காக இங்கே கொண்டாடாமல் இருக்க முடியுமா? நம்ம தமிழ் நியூ இயரை நேராக ஷாப்பிங் கிளம்பி போயிட்டேங்க. போயிட்டு காய்கறி பழங்கள்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் அந்த சித்திரக்கனி வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமும் வாங்கிட்டு சமையலுக்கு தேவையான ஐட்டங்களும் வாங்கிட்டு நேராக கிளம்பியாச்சு. வருஷம் வந்து இந்த சித்திரக்கனி வச்சு காலையில் எழுந்திரிச்சு அதில் முழிக்கும் போது வந்து அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸாக இருக்கும். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது வந்து பார்க்குறதுக்கே வந்து நம்ம அவ்வளோ புண்ணியம் பண்ணி வச்சுருக்கணும். எந்திரிச்சு வந்து முதல்ல அந்த இதில் முழிக்கும் போது வந்து அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.